தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதன் நான் ஆதாம். பாஸ்டர் ஆன் போஸ்டருக்குள் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தேவ ஆசீர்வாத வார்த்தைகள் பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை எசேயா எழுதின புத்தகம் 41 அதிகாரத்தின் 9 வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். அவர் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, இந்த வாரத்தின் வேலை நாட்களுக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். மண்டே திங்கட்கிழமை வந்தாலே ஆட்டோமேட்டிக்காகவே வேலைக்கு போகிறவர்கள், ஸ்கூல் போகிறவர்கள், வியாபாரம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு டென்ஷன் இருக்கும். இந்த கால வேளை, இந்த போராட்டத்தின் நடுவே, இந்த டென்ஷனான இந்த நேரத்தில், இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நான் சொன்னேன் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் பேசுகிற வார்த்தையாகும். அவர் என்ன சொல்லுகிறார்? பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையில் இருந்து அழைத்து வந்தேன், இப்பொழுதோ நீ என் தாசன் என்று நான் சொன்னேன். கால வேளை தேவ ஜனமே, இவ்வளவு ஜனங்கள் இருக்கும்போது எப்படி கர்த்தர் நம்மை கண்டுபிடித்தார்? ஆச்சரியமான காரியம் இது. நம்முடைய புத்திக்கு எட்டாதது. மனிதன் மனிதனை நேசிப்பது வேற, ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இந்த மண்ணான மனுஷனுக்குள் சுவாசத்தை கொடுத்த, அவனை ஜீவனுள்ளவனாய் நிற்க பண்ணின இவ்வளவு மகத்துவம் நிறைந்த தெய்வம் உங்களை கடையாந்தரங்களில், இந்த பூமியின் எல்லைகளில் இருந்து கர்த்தர் நம்மை கண்டுபிடித்து தம்முடையவர்களாய் கர்த்தர் நம்மை அழைத்து தெரிந்தெடுத்திருக்கிறபடினால் இந்த கால வேளை நாம் கர்த்தரை சொத்துரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டாம். கர்த்தர் எனக்கு அதை செய்தார், அதை கொடுத்தார், இதை கொடுத்தார் என்பதையெல்லாம் விட நம்மை தெரிந்து கொண்டு நித்தியத்தை நமக்கு கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். இத்தனை கோடி மக்கள் வாழ்கிற இந்த பூமியிலே, இந்த கடைசி நாட்களிலே ஸ்லாக்கியம் பெற்றவர்களாய் நாம் தான் கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுகிறவன் பாக்கியவான். இந்த பூமி, ஆஸ்தி, செல்வம், பணம், பொருள் இவைகளெல்லாம் ஒன்றுக்கும் உதவாத குப்பை. அப்போஸ்தலனாகிய பவுல், நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இப்பொழுது நான் அதை நினைவூட்டுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எதெல்லாம் குப்பைன்னு சொன்னாரோ அதெல்லாம் தான் இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய மேன்மையாய் மாறி நிற்கிறது. உலக காரியங்கள், தன் தகப்பன், தன் வீடு, தன் பிறந்த இடம், தன் வளர்ப்பு, தன் படிப்பு, தன் ஞானம், தன் புத்தி, தனக்கு உண்டான தகப்பனுடைய செல்வாக்கு, தன் அடையாளம், இவைகளையெல்லாம் ஒரு மனிதன் குப்பை என்று சொல்லும்போது இந்த உலகம் அவனை பைத்தியக்காரன் என்று அழைக்கும். கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியம் என்று சொல்லி அதே தாசன் எழுதினார். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ இது ஒரு பலனாயிருக்கிறது. இந்த கால வேளை உங்கள் பலன், உங்கள் ரட்சிப்பாகும். பணம் அல்ல, பொருள் அல்ல, நம்முடைய வியாபாரத்தின் யுக்தி அல்ல, நம் ஞானம் அல்ல, இவைகள் ஒன்றுக்கும் உதவாதது. ஆதலால் இந்த கால வேளை திங்கட்கிழமை காலை துவங்குகிற நீங்கள் எதை குறித்தும் கவலையற்றவர்களாய் உங்கள் வேலைக்கு போங்க, உங்கள் படிப்பை தொடருங்க, உங்கள் வியாபாரத்தை தொடருங்க. கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதை உங்கள் ஆத்துமாவுக்கு நினைப்பூட்டுங்க. உங்கள் ஆத்துமாவை திடப்படுத்தி தைரியப்படுத்தி, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு இருக்க நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் பதறுகிறாய்? உன் தேவனை நோக்கி அமர்ந்துரு. உன் முகத்துக்கு இரட்சிப்பாயிருக்கிறவர் அவர், உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வம் அவர் என்று சொல்லி தைரியப்படுத்த இந்த கால வேளை நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நம்முடைய ஆதி பிதாவாம் ஆபிரகாமை திரும்பி பாருங்க. ஏசாயாவில் தான் எழுதப்பட்டது, உங்களை பெற்ற சாராளையும் ஆபிரகாமையும் திரும்பி பாருங்கள் என்று சொல்லி. இன்னொரு இடத்துல, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையின் துறவையும் திரும்பி பாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். நாம் அந்த விசுவாசத்தை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். நம்முடைய சேனலில் கூட கடைசியாக இந்த ஏஐ டெக்னாலஜியில்
விசுவாசத்தின் தகப்பனாய் ஆபிரகாம் நம்முடைய சேனலை குறித்து பேசுகிற சில வினாடிகள் வீடியோ உண்டு. அதையும் ஒரு தம்பி ரசித்து கேட்கிறான். சிலர் அதை அப்ரிஷியேட் பண்ணி அப்போவே டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. என்னுடைய நல்ல முயற்சிகள் பாராட்டுக்குரியது என்று சொல்லி வாழ்த்தினவர்களுக்கு நாங்கள் இந்த காலவோளை இயேசுவின் நாமத்தினால சோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி என்ன வளர்ந்தாலும் அதை தேவனுக்கானதாய் நாம் செயல்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும். வேதம் மாறவில்லை, டெக்னாலஜிகள் மாறட்டும். அந்த டெக்னாலஜியை வேதத்துக்கு ஏற்றாற்போல் நாம் பயன்படுத்த வேண்டும். அதீதமான காரியத்தை நாம் செய்து நாம் ராஜ்யத்தை சேராமல் போய் இந்த பூமியிலே பெரிய சாதனை, பெரிய ஊழியம், பெரிய பாடகர், பெரிய ஆராதனை வீரன் என்றதான போர்வையெல்லாம் அங்கே ஒன்றுக்கும் உதவாது. அழைப்புல நிற்கிறவன் மாத்திரமே ராஜ்யத்தை சேர முடியும். நம்மை தெரிந்தெடுத்தார். ஆபிரகாமை தெரிந்தெடுத்தது போல பேதுருவை தெரிந்தெடுத்தார். இந்த காலவோளை நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். சற்று சிந்தித்து இந்த வார்த்தைக்கு நீங்கள் கவனம் செலுத்துங்கள். எனவெனில் பேதுருவை அழைத்த போது அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு அப்போஸ்தலனாகிய பேதுரு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தேவன் பின்னே நடக்க ஆரம்பித்தார். மத்தேயு 4 எழுதப்பட்டது, என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி அந்த மனிதனை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அந்த தெரிந்தெடுப்புக்கு பாத்திரவானாகிய அந்த பேருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய நினைத்த காரியங்களை திட்டமிட்டு சபையினுடைய மூத்த அப்போஸ்தலனாய் கர்த்தர் அவனை நியமித்து வைத்தார். காலப்போக்குகள் அவரோடு கூட 3 வருட காலங்கள் அவர் யார் என்று நன்கு அறிந்தான். யோவான் 6 அவன் தான் சொன்னான், ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டு, நாங்கள் எங்கே போவோம் என்று சொல்லி பேசினதான மனிதன் அவர் அடிக்கப்படுகிற நேரங்களில் உமக்காக நான் மரிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவன் வாக்கை மறந்து அவர் யார் என்று தெரியாது என்று சொல்லி அவன் ஓடினான். அதே யோவான் கடைசியில் வரும்போது, நீ நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி அவனுக்கு மிகுந்த மனவேதனை, மனநோவு உண்டாக்கும்படி கர்த்தர் திரும்பி திரும்பி அவனிடத்தில் கேட்டார். அவன் மனம் கசந்து அழுது ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகி, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொல்லி தன் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பின்பு அவன் வாழ்க்கையில ஒரு நாளும் பின்னடைவுக்கு, அதாவது பின்மாற்றத்திற்கான ஹிருதயம் அவனில் இருந்ததில்லை. இந்த காலவோளை கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி தேவராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை நியமித்து தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மை தெரிந்தெடுத்தது நித்தியத்தை நமக்கு அளிப்பேன் என்று வாக்கு கொடுத்தது எதற்காக? இந்த பூமியிலே நாம் அவருடையவர்களாய் நாம் நிற்க வேண்டும். இதை குறித்து 1 சாமுவேலில் ஒரு வார்த்தை உண்டு. நான் அதையும் கூட உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். First Samuel 12:22. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிடார். இப்படி தெரிந்தெடுக்கப்பட்ட உங்களை தெய்வம் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அதே ஏசாயா 41:9 நாம் வாசித்தோம். தெரிந்தெடுத்தவர் கீழே அப்படியே நீங்க வாசிப்பீங்கன்னா அங்கே இன்னொரு வார்த்தை உண்டு. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். நீதி செய்கிற கர்த்தர் இந்த பூமியில நீங்கள் எங்கு போனாலும், யாரை நம்பினாலும் யாரும் உங்களுக்கு நீதி செய்ய மாட்டார்கள். அநீதி நிறைந்த உலகம் இது. கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு நீதி செய்கிறவர். ஆதலால் இந்த கால ஓளையில தெய்வ பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தின் அவாந்தரங்களிலே கடைக்கோடிகளில் கிடந்த உதவாதவர்களாய் கிடந்த நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். இந்த ராஜ்யம் அழியாத ராஜ்யம், கனமும் மகிமையும் பொருந்தின ராஜ்யம், இந்த மகத்துவமான ராஜ்யம், அதை நாம் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் வேதத்தை நன்றாய் வாசித்தாலே போதும், இந்த பூமியை விட பரலோகம் எவ்வளவு மகிமை நிறைந்ததாய் காணப்படும் என்று சொல்லி இனத்தார் ஒருவர் தினமும் காலையில் மனோரமா பேப்பர் படிக்கிற பழக்கமுடைய
ஒரு கிறிஸ்தவர். தினமும் காலையில் இந்த பேப்பர் படிக்கிற பழக்கம் உண்டு. வேதம் அடுத்தது அவருக்கு. ஆனால் சபையில் மூத்த விசுவாசி, சபையில் அவருக்கான கனத்தை அங்கே கொடுக்கணும். தெரிந்தெடுக்கப்பட்டது எதற்காக என்பதை புரியாத ஒரு வாழ்க்கை. அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த அவருடைய பிள்ளைகள்லாம் படித்து வெளிநாடுகளுக்கு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனாங்க. அமெரிக்காவில் போய் செட்டிலான அவர்களை சந்திக்க சில வருடத்துக்கு பின்பு இவரும் இவருடைய மனைவியும் 2 பேரும் சேர்ந்து அவ்விடத்திற்கு போனார்கள். அங்கே போனதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்தியாவுக்கு அவர் திரும்பினதில்லை. நான் விசாரித்த போது அவர் சொன்ன வார்த்தை, அமெரிக்கா பரலோகம் பரலோகம் என்று சபைகளில் சொல்லுகிறோமே, அதை விட மகிமையாக இருக்கிறது என்று சொல்லி. எப்படி அமெரிக்கா பரலோகத்தை விட மகிமை உள்ளதாய் காணப்படும்? தேசங்களில் செல்வாக்கு நிறைந்ததாய் இருக்கிறது. ஒரு நாள் அதை முறித்து போட கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இப்படி பேர் புகழ் பெற்று வாழ்ந்த ஒரு தேசம்தான் எகிப்து. இன்று உதவாத நாடாக கையேந்துகிற தேசமாய், இப்படிதான் செல்வாக்கு நிறைந்த தேசமாய் இருந்தது. ஒரு நாள் கர்த்தருடைய பலத்த கரம் தம்முடைய ஜனத்தை விடுவித்த போது, தம் தெரிந்து கொண்டவர்களை அந்த கட்டுகள் நின்று அந்த பாண்டேஜிலிருந்து அவர்களை விடுவித்த போது தேசம் பாழாக்கப்பட்டது. இன்ன வரைக்கும் கையேந்துகிற தேசமாய் மாறினது. பின்பு ஒரு வல்லரசு நாடாய் எகிப்தால் நிற்க முடியாமல் போனது. அப்படி ஒரு நாள் அமெரிக்காவுக்கு நடக்கும். அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அது நமக்கு தேவையில்லை. நாம் அமெரிக்க தேசம் இந்திய தேசத்தின் பாவங்களை விட உச்சக்கட்ட பாவங்கள், பாவத்துக்கான வழிகளெல்லாம் அங்கிருந்து தான் புறப்படுகிறது. ஆதலால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உலகத்தை கவனிப்பதை விட வேதத்தையும் வேதத்தின் பரிசுத்தவான்களையும் வேதத்தின் வார்த்தைகளையும் நாம் கவனிப்போமானால், அவைகளை நாம் கண்ணோக்குவோமானால், நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்கிற நாளெல்லாம் நமக்கு ஒரு இனிதான வாழ்க்கையாய் மாறும். சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயப்பட வேண்டாம். நமக்கு ஒரு திட நம்பிக்கை, ஒரு தைரியம் உண்டாக வேண்டும். அதே ஏசாயா 41:4 எனக்கு மிகவும் பிடித்த வார்த்தை, நான் தினமும் அறிக்கையிடுகிற ஒரு வார்த்தையும் கூட அங்கே எழுதப்பட்டிருக்கு. அதையும் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். முந்தினவராயிருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருக்கிறவராகிய நான் தானே, ஆபிரகாமோடும் இருந்தவர் நான் தானே, இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடும் என்னோடும் சபையோடும் தேவ ஜனத்தோடும் இருக்கிறவர் அவர்தானே என்று தெய்வம் தன்னையே அடையாளப்படுத்தும் போது, நாம் ஏன் நாட்களை குறித்து, நம்முடைய தேவை குறித்து, நம் தலையின் மேல் நாம் ஏற்றுக்கொண்ட பாரத்தை குறித்து ஏன் கவலைப்படணும்? அந்த பாரங்களை கர்த்தர் மேல் வைத்து விடுங்க. பிள்ளைகளை குறித்த பாரமாகட்டும், வீட்டை குறித்த பாரமாகட்டும், கட்டுமானத்தை குறித்த பாரமாகட்டும், கல்யாணத்தை குறித்த பாரமாகட்டும், ஃபீஸ் காரியத்தை குறித்த பாரமாகட்டும், ஏதுவானாலும் கர்த்தர் மேல் அந்த பாரத்தை வைத்து விடுங்க. அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆபிரகாமை தெரிந்தெடுத்தது போல இந்த கால ஓலை உங்களை தாயின் கற்பத்தில் உங்களை தெரிந்தெடுத்த தெய்வம். நீங்கள் அவருக்கு பிரியமானவர்கள் ஆனபடினால் உங்களை தமது ஜனமாய் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் தைரியமாய் சொல்லுவேன், பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளை விட நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். ஏனெனில் அவர்கள் எதிர்பார்த்தது அவர்களுக்கு கிடைக்கல. எதிர்பாராத நமக்கு, இதை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இதை வாக்கிய பண்ணினபடினாலே கர்த்தர் நாமத்தை கடைசி வரை நாம் அதை பற்றி கொண்டு அந்த விசுவாசத்தை விட்டு விடாமல் பின்வரும் சந்ததிக்கு கர்த்தருடைய வருகை பிந்துமானால் அவர்களுக்கான ஒரு நல்ல சாட்சியா உங்கள் சபையிலே நீங்கள் வாழ்ந்து கர்த்தருக்குள் மரிக்க வேண்டும். ஆதலால் நடக்கும் அடையாளங்கள், நடக்கும் காரியங்களை எல்லாம் பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நம்மை தைரியப்படுத்துகிற வார்த்தைகளை கர்த்தர் வேதத்தில் கொடுத்திருக்கிறார். ஆதலால் இந்த வேத வசனங்களை உங்களுக்கான வார்த்தையாய் ஏற்று பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என்னை தெரிந்தெடுத்து என்னை தமக்கானவனாய் அழைத்த கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார் என்ற நிச்சயத்தோடு இந்த கால வேளையை துவங்குங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய், இந்த வாரம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடருகிற வாரமாய் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் போதுமானவர்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி கர்த்தருடைய வருகை பிந்துமானால் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும், உங்கள் சபையாருக்கும், உங்கள் பட்டணத்துக்கும், உங்களை சுற்றி இருக்கிற ஜனத்திற்கும் கர்த்தர் இப்படி உங்களை ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் நிறுத்துவார் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். நாம் கண்களை மூடி ஒரு மனமாய் நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த கால ஓளைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால ஓளை ஆண்டவரே, நீர் எங்களை இந்த பூமியின் அவாந்தரங்களில் இருந்து ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டு எங்களை அழைத்து எங்களை வேறுவிரித்து கர்த்தருக்கென்று வாழ கிருபை செய்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த பூமியின் வாழ்வாதாரத்தை குறித்து, பிள்ளைகளின் வாழ்க்கை குறித்து, தங்கள் பண தேவைகளை குறித்து, தங்களுடைய வீட்டு காரியத்தை குறித்து, பிள்ளைகளினுடைய சூழ்நிலைகளை பார்த்து, போராட்டத்தை பார்த்து, வியாதியை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து ஆண்டவரே துவண்டு போகாதபடி விசுவாசத்தில் பலன் கொண்டு கர்த்தருக்கு எப்பொழுதும் பலி செலுத்துகிற சொத்திர பலிகளை ஏறெடுக்கிற குடும்பமாய் பிள்ளைகளாய் கர்த்தர் இவர்களை மாற்றி உம்முடைய நாமத்தின் மகிமை விளங்க பண்ணும்படியா நான் ஜெபிக்கிறேன். இந்த திங்கட்கிழமை கால ஓளையில் வேலையை குறித்து, படிப்பை குறித்து, வியாபாரத்தை குறித்து இவருக்கு இருக்கிற கவலைகள், டென்ஷன் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. இவர்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், வர வேண்டிய பணங்கள், வர வேண்டிய சகாயங்கள், வர வேண்டிய தயவுகள் இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி ஊழியக்காரனாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, போகிற இடங்கள்ல ஆண்டவரே எங்கும் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தருடைய தயவுல ஆண்டவரை நிமிர்ந்து நிற்க, சாட்சியாய் நிற்க, கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், கர்த்தர் என்னை கைவிடவில்லை, நான் பயப்படேன் என்று சொல்லி தைரியமாய் நின்று தேவனுடைய சாட்சியை பகர கர்த்தர் கிருபை செய்யும். காரணமில்லாமல் இவர்களை ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் ஆண்டவரே ஊழியக்காரனையும் விசுவாச குடும்பங்களையும் தெய்வ பிள்ளைகளையும் டிஸ்டர்ப் பண்ணியிருப்பார்களானால் ஆண்டவரே போகிற இடங்களில் அங்கே இருக்கிற ஜட்ஜஸ், லாயர்ஸ், போலீஸ் அதிகாரியுடைய கண்களை தயவாராட்டி பிள்ளைகளுக்கு நியாயம் செய்யும். இந்த பூமியிலே நியாயம் இல்லை, ஆனால் எங்கள் நீதி எங்கள் கர்த்தர் என்பதை பிள்ளைகள் அறிந்திருக்கிறபடினாலே நீதியின் தேவனை எழுந்து பிள்ளைகளின் பட்சமாய் நியாயம் செய்து நன்மையை தொடர பண்ணும்படி ஜெபிக்கிறோம். பாண்டேஜிலிருந்து ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் விட்டுவிக்கிறேன். ஆண்டவரே, விடுதலை பெற்று சுகமாய் கர்த்தருடைய நாமத்தில் வாழ்ந்திருக்க இந்த கால ஓளை கிருபை செய்யும். இந்த வாரம் முழுவதும் உடைய கிருபை ஆண்டவரே உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும், நடத்தும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்கள் கொண்டு வருகிற வரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம். பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.